என் அன்பு குழந்தையே, இன்று அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திற்குள் இந்த ஒரு விஷயத்தை நடத்தியே தீருவேன். அதிலும் குறிப்பாக இன்று இரவு 12 மணிக்குள் நடத்தியே தீருவேன் என்று ஒருவர் கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகின்றார். அவர் யார் என்றும் என்ன விஷயத்தை உன்னுடைய குடும்பத்திற்குள் செய்ய நினைக்கிறார் என்றும் அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த பிரத்யங்கரா காரணமில்லாமல் உன்னிடத்தில் எதையும் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது. அதிலும் குறிப்பாக உனக்கு ஆபத்து விளைவிக்க கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு நான் முன்கூட்டியே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இன்று இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகிவிட்டது. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இவர்கள் ஏற்படுத்த நினைக்கின்ற விஷயம் மிகவும் ஆபத்தானதா அல்லது உனக்கு மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடியதா என்பதனை நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உன்னால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். யார் யார் எப்படி உன்னோடு பழகுகின்றார்கள், யார் யார் என்னென்ன எண்ணத்தில் உன்னோடு பேசுகின்றார்கள் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் என் பிள்ளை, நீ இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட பிறகு இவர்களிடத்திலிருந்து சற்று கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டேன் அல்லவா? அப்படியானால் என்ன பிரச்சனை? நிச்சயமாக என் குழந்தை, நீ மிகவும் அதிக கவனத்தோடு இவர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்றால் இவர்கள் செய்ய நினைக்கின்ற நிகழ்வு உன்னுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய கெடுதல் அல்லவா? உன் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தையே ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் ஏற்படுத்த நினைக்கின்ற இந்த பூகம்பத்தால் உன்னுடைய குடும்பமே சின்னா பின்னமாக போவதற்கு நிறைய வழிகள் இருக்கின்றது. இவர் யார், உன் குடும்பத்தில் இவர் என்ன செய்ய நினைக்கின்றார் என்பதனை என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இன்று உனக்கு வந்துவிட்டது. இன்று இரவில் அவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயம் இந்த வெள்ளிக்கிழமை இரவுக்குள் நடத்தி முடித்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் அதிமுக்கிய திருப்பத்தை ஏற்படுத்த போகின்றது. இந்த விஷயம் உனக்கு தெரியாமல் போய் அது நடந்து விட்டது என்றால் ஏற்படக்கூடிய திருப்பம் ஒன்று. இந்த விஷயம் நான் சொல்வது போல நீ தெரிந்து கொண்டு அதிலிருந்து தப்பித்து கொண்டால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய திருப்பங்கள் வேறு. இவை இரண்டையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ இன்று தெரிந்து கொள்ள நினைக்கின்ற அந்த விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் அவர்கள் ஏற்படுத்த நினைக்கின்ற பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்கள் மூட்ட நினைக்கின்ற கலகம் யாரை குறிவைத்தது என்று அம்மா சொல்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உன்னுடைய உடன் பிறந்த உறவை நோக்கிய குறிதான் இந்த குறி. அவர்கள் அதை சரியாக செய்ய இன்று இரவு திட்டமிட்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, நான் என்ன விஷயம் என்று உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். நீ உன்னுடைய செவிகளை இப்பொழுது இந்த பிரத்யங்கரா என்னை நோக்கி செலுத்த வேண்டும். அம்மாவின் வாக்கினை தெளிவாக நீ கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் தாயானவள் உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, உனக்கும் உன்னுடைய உடன் பிறந்த உறவுக்கும் இடையில் மனஸ்தாபங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சிறிய மனஸ்தாபம்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த மனஸ்தாபத்தை தெரிந்து கொண்ட ஒருவர் இதை மிக பெரிய கலகமாக அங்கே மூட்ட நினைக்கின்றார். அவர் மூட்ட நினைக்கின்ற இந்த கலகம் அங்கே மிக பெரிய பூகம்பமாக வெடிக்க காத்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, இதை செய்ய நினைப்பவர் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான். நீ யாரிடத்தில் உன்னுடைய உடன் பிறந்த உறவை பற்றி ஒரு விஷயத்தை சொன்னாயோ, நீ சாதாரணமாகத்தான் அந்த விஷயத்தை சொன்னாய். ஆனால் அவரோ உன்னுடைய உடன் பிறந்த உறவிடம் சென்று அதை திரித்து பேசி அவர் மனதில் உன்னுடைய
விஷயங்களை எல்லாம் தவறாக திசை திருப்ப முயற்சிகளை செய்ய போகின்றார். நீ ஏற்கனவே உன்னுடைய குடும்பத்தின் மீது அதிக கங்கணம் கட்டி கொண்டு திரிந்த அவர்கள் இப்பொழுது நீயாகவே உன்னுடைய வாயினால் ஒரு வார்த்தையை உதிர்க்கும் பொழுது, இதுதான் நமக்கு கிடைத்த சரியான வாய்ப்பு, இதுதான் இந்த குடும்பத்தை அழிப்பதற்கான சரியான நேரம் என்பதனை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த நேரத்தை பயன்படுத்தி இன்று இரவு உன்னுடைய உடன் பிறந்த உறவோடு சில மணி நேரம் அவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உன்னை பற்றிய தவறான செய்திகளை எல்லாம் அவர்களின் செவிகளில் ஓதுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். உன்னுடைய உடன் பிறந்த உறவு இதை முழுமையாக நம்பாவிட்டாலும் ஒரு சில வார்த்தைகளை நம்ப வேண்டிய கட்டாய சூழ்நிலை வரப்போகின்றது. என் தங்கமே, இப்படி ஒரு விஷயத்தை யார் செய்ய முடியும் என்று நீ நினைக்கின்றாய்? என் தங்கமே, நீ யாரிடத்தில் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டாயோ அவர்களை தவிர வேறு யாரும் இது போன்ற செயல்களை செய்ய முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடத்தப் போகின்ற சில விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எது உனக்கு சரி, எது உனக்கு தவறு என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நல்லதற்கு என்பதனை நீ நினைக்க வேண்டும். ஆனாலும் ஒரு பொழுதும் உன்னுடைய உடன் பிறந்த உறவோ அல்லது உனக்கு மனதில் யார் மீதும் ஏதேனும் வருத்தங்கள் இருக்குமாயின் அதை அவர்களிடத்தில்தான் சென்று நீ கேட்க வேண்டுமே தவிர அதனை ஒரு பொழுதும், ஏன் உன்னுடைய பெற்றவர்களாக கூட இருக்கலாம், அவர்களிடத்தில் ஒரு பொழுதும் பகிர்ந்து கொள்ளாதே. அவர்கள் கூட சில நேரங்களில் வாய்த்தவறி அதை உன்னிடையே உடன் பிறந்த உறவிடம் சொல்லிவிட வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. என் தங்கமே, இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ நல்லபடியான நிலையை நோக்கி நகர வேண்டும். அதற்கு முதலில் உனக்கு யாரோடு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றதோ அவர்களிடத்தில் நீ முதலில் வெளிப்படையாக பேசி உன்னுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து யாரிடனும் சொல்லி அங்கே மிக பெரிய கலகத்தை அவர்கள் மூட்டுவதற்கான வாய்ப்பினை நீயே உருவாக்கி கொடுக்காதே. என் தங்கமே, ஒரு முறை இப்படி செய்துவிட்டால் இது அவர்களுக்கு வாடிக்கையாகிவிடும். உன்னுடைய குடும்பத்தை பிரிப்பதற்கு அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய நினைத்து விடுவார்கள். என் தங்கமே, வெளியிலிருந்து ஒருத்தர் உன்னுடைய குடும்பத்தை பிரிக்க நினைத்தால் அது உன்னுடைய தவறல்லவா? உன்னுடைய குடும்ப விஷயங்களை நீ சொல்லித்தானே அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதனால் இது போன்ற தவறுகளை ஒரு நாளும் செய்யக்கூடாது. இன்று அவர்கள் உன்னுடைய உடன் பிறந்த உறவிடம் சொல்ல நினைக்கின்ற விஷயத்தை அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே என் குழந்தை நீ வெளிப்படையாகவே சொல்லிவிடு. அவர்களிடத்தில் உனக்கு என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்றாலும் வெளிப்படையாக கேட்டு சண்டையோ சச்சரவுகளோ உங்களுக்குள்ளேயே பேசி அதற்கு தீர்வினை இன்றே கண்டுவிட வேண்டும். இன்னொருவர் அதற்கு வந்து தீர்ப்பு சொல்கின்ற அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடாது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் இது போன்ற சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உன்னை கோமாளியாக ஆக்கி விடுவார்கள். கடைசி வரையிலும் யார் இதை செய்தார்கள் என்பதனையே உன்னால் தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு உன்னை பைத்தியமாக மாற்றி விடுவார்கள். அதனால் நீ ஒரு விஷயத்தை செய்யவில்லை என்றால் அதை செய்யவில்லை என்று உரக்கச் சொல்லலாம் அல்லவா? அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் இன்று சொல்கின்றேன். இந்த பிரித்யங்கராவை மதிக்கின்ற என் பிள்ளை அம்மா சொல்வது போல கேட்டு வீட்டில் இருக்கின்ற யாருடனும் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை பேசி தீர்த்துவிடு. வெளியில் வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நீயே அந்த வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்து விடாதே என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன். நான் சொல்வது உனக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன்.
நல்லபடியாக என் பிள்ளை நீ வாழ வேண்டும். எந்த சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் மன நிம்மதியோடு இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்.